அழட்டும் விடு, கொஞ்ச நேரத்துல அவனே நிறுத்திடுவான். அம்மா ரொம்ப அழறானேம்மா. இங்க பாரு, இப்ப இவனுடைய அழுகையை நிறுத்தணும்னா அந்த சிரிக்கி லட்சுமி கிட்ட கொண்டு போய் இவனை விடணும். செய்யலாமா? என்னடி பண்ண? புள்ள அழுதுகிட்டே இருக்கானே. குழந்தைய தேல் கொட்டி 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் போல இருக்கு. அவ்வளவு நேரம் என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? டாக்டர், நான் கவனிக்கல டாக்டர். என் பிள்ளைக்கு இப்ப எப்படி டாக்டர் இருக்கு? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, காப்பாத்தியாச்சு. அவன் 1 மணி நேரம் அவங்க கண் பார்வையிலே இருக்கணுமா. அழகெல்லாம் முருகனே, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, முருகனுக்கு, சந்திர முருகனுக்கு. கண்டாகடம்பா கதிபலா கார்த்திகா நைதிபராதனை சமர்ப்பயாமி. நானாவித புத்திர பரிமள புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. முருகா, உருகி உருகி வேண்டாம். எனக்கு நல்ல புள்ளைய கொடுத்த, குடும்பத்துல கொஞ்சம் மரியாதையும் கொடுத்த. அப்படியே என் மாமியார் இடுப்புல தொங்குற கொத்து சாவியையும் லக்ஷ்மி கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் புடுங்கி கொடுத்தனா, அடுத்த தடவை வரும்போது உனக்கு இளநீர் அபிஷேகம் பண்றேன். உண்டியல்ல எங்க அம்மா வச்சிருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து போட்டுடுறேன்ப்பா. என் வேண்டுதல நிறைவேத்துப்பா. ஏன்னு என்னம்மா உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா வேண்டிக்கிற? போதும். ஏம்மா, ஓ நகைலாம் ஒரு மேட்ரா? இது மட்டும் உன் காதுல விழுந்துருச்சா? பொண்ணு என்ன பண்ற பாரு. மாமா, மொத்த சொத்தும் என் கைக்கு வந்ததும் அப்புறம் உனக்கு தொந்தி வரைக்கும் தொங்குற மாதிரி பெரிய பெரிய கொசுமாலியா வாங்கி போட்டுடுறேன். சரி தேனு, வேண்டிக்க வேண்டிக்க, நல்ல வேண்டிக்க. சசிகிட்ட வேண்டிக்க, அப்படி நான் வேண்டிக்க. கடவுளே, மனசறிஞ்சு நான் பெரிய பாவம் பண்ணிருக்கேன். என் புருஷனுக்கு தெரியாம நான் குழந்தைய மாத்தி வச்சது முதல் பாவம். இந்த நிமிஷம் வரைக்கும் அதை பத்தி இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறது பெரிய துரோகம். இந்த பாவத்தையும் துரோகத்தையும் எந்த உரிமையில செஞ்சேன்னு எனக்கு தெரியல. என் குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் வர பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணம்னா நீ என்ன தண்டி என் குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாத. லக்ஷ்மி, என்ன இது? கண் கலங்குற அளவுக்கு என்ன அப்படி பெரிய பிரார்த்தனை? இல்லங்க, பிரார்த்தனை வெளியே சொன்னா பலிக்காது. நீங்க ஏன் என்ன பாக்குறீங்க? சாமி கும்பிட்டு போங்க, போங்கன்னு சொல்றேன். மாமா ஒரு நிமிஷம். அத்தை, என்னம்மா? அர்ஜுன் கையில இருக்கிற மஞ்சள் தண்ணியை கோவில் உண்டியில போடுறதா வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டா செய்ய வேண்டியதானே? நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. சரி, நான் வாங்கிட்டு வரேன். லட்சுமி, இந்தா இது உண்டியில போடு. சாமி, குழந்தை உண்டியல்ல விழுந்ததுக்கு என்ன அர்த்தம் சாமி? தனக்கு பிடிச்சவங்கள அவன் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவான். இந்த குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சும்மா எங்களுக்காகலாம் சொல்லாதீங்க சாமி. ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா இப்பவே பண்ணிடுவோம். நீங்க தர லஞ்சத்தை வாங்கிட்டு உங்களுக்கு சாதகமா வேலை பார்க்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இல்ல கடவுள் அனுமதி கொடுத்தாதான் நீங்களே இங்க வர முடியும். இது நடக்கணும்னு அவன் உங்களை வர வச்சிருக்கான்.
நான் சொல்றது அத்தனை உண்மை. நீங்க வீட்டுக்கு போனதுமே இது நிரூபிக்கிற மாதிரி நல்ல செய்தி வரும். பிள்ளைக்கு கால் சரியில்லைன்னு நினைக்காது. நம்ம நாட்டுக்கு ஒலிம்பிக்ல மரியாதை கிடைச்சதுக்கு மாரியப்பன் தான் காரணம். ஒத்த கால ஊனிதான் தங்க பதக்கம் வாங்கி கொடுத்தான். ஐயா நல்லா சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இங்க காது சரியா கேட்காது. என்னங்க பேசுறீங்க? வாங்க போலாம். வாமா. ஐயோ, துணியெல்லாம் காயவே இல்லை. கஷ்டப்பட்டு தோச்சு போட்டேன். அதுக்குள்ள மழை வந்துடுச்சு. ஹாய், கரண்ட் வந்துடுச்சு. போச்சுடா, வந்துட்டீங்களா? நீங்க வரதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் வெயிட் பண்றேன். இந்த டெக்கரேஷன்லாம் சூப்பர். டெக்கரேஷனா? ஆமா, நீ சொன்ன மாதிரி தான். ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு லவ் பண்ணா அது பப்ளிக் டிஸ்ப்ளே அஃபெக்ஷன். நம்ம 2 பேர் மட்டும் பண்ணா பிரைவேட் டிஸ்ப்ளே அஃபெக்ஷன். இதுவும் ஒரு விதத்துல பீடியே தானே. மண்ணாங்கட்டி. நான் துணியெல்லாம் கஷ்டப்பட்டு தோச்சு மொட்டை மாடியில காய போட்டா மழை வந்துருச்சு. சரின்னு கொண்டு வந்து ஹால்ல காய போட்டு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. நீங்க வரத்துக்குள்ள துணியெல்லாம் காய வச்சு மடிச்சு வச்சிடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் வேலை பார்த்த மாதிரி தான். ஒரு நிமிஷத்துல என் கனவையே உடைச்சிட்டியே. அனு அனு, மழைக்காக இது எல்லாத்தையும் காய போட்டாலும் இதையே நாம ஒரு நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்த கூடாது. நல்ல நோக்கமா? என்னது? ஒன்னும் தெரியாத மாதிரி கேளு. கள்ளி. என்னங்க? வேணாங்க. அது வேணா விடுங்க. நான் ஒன்னும் வரல, நீ தான் புடிச்சு இழுக்குற. பாருங்க, புடவெல்லாம் அழுக்காயிடும். பரவாயில்ல, இதெல்லாம் மறுபடியும் துவைச்சுக்கலாம். நான் விரதத்துல இருக்கேன். அனு, விரதம் இன்னொரு நாள் இருந்துக்கலாம். சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் அனு. ப்ளீஸ்லாம் கிடையாது. அனு 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 ப்ளீஸ் அனு. கேளுங்க சக்தி. அனு அனு அனு. சக்தி, திரும்ப நீங்க ஃபேக்டரிக்கு போங்க. சொல்றது கேளு அனு. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் அனு. ஏய் அனு, சொல்றல. ஏய் சக்தி, விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் அனு. சக்தி, நான் சொல்றது கேளு. ஒரே ஒரு தடவை. வேணா சக்தி, சொல்றது கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் கிடையாது. ப்ளீஸ். ஏய் அனு, சொன்னா கேளு. ஏய் எங்க ஓடுற? முடியாது, முடியாது. சொன்னா கேளு அனு. சக்தி, சொன்னா கேளுன்னு சொல்றல. சக்தி, விடுங்க சக்தி. என்ன பண்றீங்க சக்தி? ஏய் ப்ளீஸ். சக்தி, நோ. ஒரே ஒரு தடவை. சக்தி, ப்ளீஸ் நோ. அனு. சக்தி, நோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னா கேக்குறீங்களா? ஏன் இப்படி பண்றீங்களோ? ஏய், நான் என் பொண்டாட்டிக்கு தானே கொடுத்தேன். சாமி, நீங்க கேட்ட மாதிரி இனியாவோட கை நகம், காலடி மண்ணு, உச்சந்தல முடி 3 எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி வை. அப்போ மயான பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடட்டுமா? என்ன சாமி சொல்றீங்க? மயான பூஜையா? 2 அமாவாசை சேர்ந்து வர ஒரு விசேஷ மாசத்துல இந்த பூஜையை செய்யணும். அது எப்ப வருது சாமி? அடுத்த 2வது மாசத்துல ஒரு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில வருது. அன்னைக்கு நான் தலைச்சம்புள்ள மண்டையோட்டு மை எடுத்து
இச்சா சக்திய ஏவி அந்த ஆன்மாவை இப்ப இருக்கிற உடம்புல இருந்து பிரிச்சு அழிப்பேன். இச்சா சக்திக்கும் உங்க அம்மாவோட ஆன்மாவுக்கும் நடக்க போற சண்டையில உன் பொண்ணுக்கு ஆபத்து ஏற்படலாம். சாமி, அந்த ஆபத்து வராம இந்த பூஜையை செய்ய முடியாதா? உன் அம்மாவுடைய ஆன்மா அது இருக்கிற இடத்திலேயே இருக்கட்டும்னு நினைச்சா ஆபத்து இல்ல. சாமி, அப்போ இந்த பூஜையை செய்யணும்னா என் பொண்ண மயானத்துக்கு கூட்டிட்டு வரணுமா? தேவையில்லை. இந்த பூஜையோட முடிவுல உன் அம்மாவோட ஆன்மா எரிஞ்சு சாம்பலாகி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். இப்ப சொல்லு, உனக்கு இதுல சம்மதமா? இதுல என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வரும் சாமி? என்ன வேணாலும் நடக்கும். அழுது பிரயோஜனம் இல்ல. நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நீ கொண்டு வந்த பொருளை நான் தொடமாட்டேன். சரிங்க சாமி, நீங்க இதை பண்ணுங்க. என்ன ஓட ஓட விரட்டின இல்ல, மயான பூஜையில உன்னை துடி துடிக்க வைக்கிறேன். அத்தை இந்தாங்க, நீங்க ஆர்த்தி எடுங்க. அத்தை, முதல்ல அக்காக்கு ஆர்த்தி எடுங்க, அப்புறமா எனக்கு எடுக்கலாம். அதுதானே முறை சம்மந்தி. வள்ளியம்மா, 2 குழந்தைக்கும் ஒன்னாவே ஆர்த்தி எடு. என்ன இருந்தாலும் இந்த வீட்டு முத வாரிசுக்கு தானே முத மரியாதைன்னு சொல்லுவீங்க. 2 பேருக்கும் 1/2 மணி நேரம் தானே வித்தியாசம். இதுல என்ன அண்ணன் தம்பி வேண்டி கிடக்கு? இந்த வீட்டுல இனிமே 2 பேருக்கும் சம மரியாதை தான். ஒன்னாவே ஆரத்தி எடு. சரிங்க. லட்சுமி, உங்க மாமாவே சொல்லிட்டார்ல, வா. ஓ ஆமா. உள்ள போங்க. அத்தை கொடுங்க. இந்த வெளியே கொட்டிட்டு வாங்க. போங்கம்மா. உள்ள போமா. 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 போங்க. வாங்க. வாங்க. ஐயா, நாட்டாமையா. வாங்க சாமி. வணக்கம் தம்பி. அப்பா இருக்காருங்களா? இருக்காரு சாமி. வாங்க வாங்க. அப்பா, கோயில்ல இருந்து சாமி வந்திருக்காரு. வணக்கம். வாங்க சாமி. உட்காருங்க சாமி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரிங்க. என்ன சாமி, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விசேஷம் தான் தம்பி. இன்னைக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது. உட்காருங்க சாமி. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். கோயில்ல நிறைய வேலை இருக்கு. இந்த வருஷம் கோயில் திருவிழாவில் ஐயா குடும்பத்துல யாருக்கு முத மரியாதை, யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு நிமித்தம் பார்த்தோம். அதுல வெற்றி தம்பியோட பையன் அமர் பேர் தான் வந்திருக்கு.
ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. என்னோட இது தோசையை திருப்பி போட்ட மாதிரி இத்தனை நாள் உன் குழந்தைய தூக்கி வச்சுட்டு ஆடின மனுஷன் இப்ப அந்த பக்கம் சாஞ்சிருவாரு போல இருக்க. மா எல்லாம் ஏன் காதுலயே விழுந்துட்டு தான் இருக்கு. இரு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். தெய்வ சங்கல்பத்தை மாத்துறதுக்கு நாம யாரு? அமருக்கே பரிவட்டத்தை கட்டிடுவோம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த 50 வருஷத்துல இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு பரிவட்டம் கட்டுற பாக்கியம் எந்த குழந்தைக்கும் கிடைச்சதில்ல. இவன் தெய்வ குழந்தையா, இவனை நல்லபடியா பாத்துக்கோங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க, வாங்க சாமி. லட்சுமி, என் பேரனை என் கையில கொடுமா. நீங்க போய் வாங்குங்க. லட்சுமி, என் பேரன் எங்கிட்ட குடுமா குடுமா குடு. அடா கண்ணுமா, நான் உன் தாத்தாடா. முத தடவையா உன்னை தொட்டு தூக்குற பாக்கியம் எனக்கு இப்பதாண்டா கிடைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிடறா ராசா, உன்னை நான் இது வரைக்கும் கொஞ்சல. எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இனிமே என் தோல்லியே தான் இருப்பேன். உன்னை நான் தோல்ல தூக்கி வச்சு ஊரெல்லாம் திரிய போறேன்டா. என்ன மன்னிச்சிடுற. உன் தாத்தாவுக்கு வயசுக்கு தகுந்த புத்தி இல்லாம போச்சுடா. என்ன மன்னிச்சிடுறா ராசா, மன்னிச்சிரு. ஏய் கண்ணன் தூங்குகின்றான். கிருஷ்ணருக்கு அலங்காரம் அருமை. சொல்லுங்கம்மா. வள்ளியம்மா, மருமக 2 பேரும் குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் காணோம். எதுக்கு எடுத்தாலும் என்னையே கேளுங்க, நீங்களே கத்தி கூப்பிட்டுக்குங்க. அம்மா, நம்ம குட்டி அர்ஜுன பாருங்க.
கியூட். அங்க பாருடா. அமர் அர்ஜுனை விட சூப்பரா இருக்கானே.